ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சமையல் காட்ட போகிறேன்னா, ஆந்திரா ஸ்டைல் தேங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்கு முதல்ல நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ கடலைப்பருப்பு, 8 காஞ்ச மிளகா, அரை டேபிள் ஸ்பூன் அவ்வளோ தனியா, தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்தம், ஜீரகம், சின்ன லெமனில் அரை லெமன் அவ்வளோ புளி, எண்ணெய், பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு, வெந்தயம் ஒரு 10 கொட்டை அவ்வளோ, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி. இப்போ முதல்ல நம்ம ஒரு பேனில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனோட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தனியாக போட்டுக்கோங்க. அதுலேயே அப்புறம் காஞ்ச மிளகா போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கோங்க தட்டில். மறுபடியும் அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதே நல்லா பொன்னிறமாக வரவுல வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஆயில வச்சிங்கன்னா தீஞ்சிரும். நல்லா இது மாதிரி வதக்கி விட்டு நேருங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு தட்டில் வச்சுடுங்க. இப்போ மறுபடியும் அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. புளி கூட அது கூடவே போட்டுக்கோங்க. உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி அதிலே போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மெசஞ்சால் போதும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க, பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ கெட்டியாக இருக்கட்டும். இப்போ தாளிச்சிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ அதிலே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சடி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் தேங்காய் பச்சடி ரெடி ஆகிருக்கு. இது உங்களுக்கு சுட சாப்பாட்டு கூட, இட்லி, தோசை கூடலாம் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி என் சேனல் பார்த்துன்னு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.